சுமி பகுதி, அதாவது கர்கிவுக்கே அலறிட்டு இருக்கிறாங்க. இப்போ சுமி பகுதியில் வந்து ஏர் ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கர்கிவ்லையும் ஃபேப் குண்டுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. மிசைல் தாக்குதல் பண்ணுறாங்க, ஆர்ட்டிலரி தாக்குதல், ட்ரோன் தாக்குதல்னு பலதையும் கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்கு. இப்போ டோர் வந்து ஓப்பனாக இருக்கு, ஈஸியாக ரஷ்ய வீரர்களால் போக முடியும். காரணம் என்னன்னா, புடானோ அவர்களை இன்டர்வியூ கொடுத்துட்டு தான் சொல்லப்பட்டு வருது, எங்ககிட்ட ரிசர்வ்ஸ் இல்லைங்க, எங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா ரிசர்வ்ஸையுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மேப் காட்டுறேன், இந்த மேப்பை நீங்கள் பாருங்க. தொடர்ந்து ரஷ்ய வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கெர்சன் பகுதியில் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் ரஷ்யா இந்த கெர்சன் பகுதியில் வந்து முன்னேற்றம் அடைய ஆரம்பிச்சாலும், அதாவது கெர்சன் பகுதியில் புதுசாக ஒரு ஃப்ராண்ட் ஓப்பன் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஃபர்ஸ்ட் கர்கிவ்ல ஒரு லேயர் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னா புதுசாக ஒரு ட்ரூப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க முன்னேறி போகும்போது செகண்டா சுமி ஃப்ராண்ட் ஓப்பன் ஆகும். சுமி ஃப்ராண்ட் ஓப்பன் ஆகும்போது உக்ரைனில் திரும்ப பேனிக் ஆக ஆரம்பிக்கும். உக்ரைனில் பேனிக் ஆனாங்கன்னா திரும்பி ரீடிப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி ரீடிப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது பல இடங்களையும் ஃபோர்ஸஸ் கம்மியாக இருக்கும். அந்த சமயத்தில் இப்போ ஆல்ரெடி செசிவியாவில் ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது கூடவே இன்னொரு செய்தி, ஸோ செசிவியாரோட இருமுனையில் தாக்குதல் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது இந்த செசிவியாரோட நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு சின்ன பகுதி வந்து கால்வாய்க்கு கிழக்கு பக்கத்தில் இருக்குன்னு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா மர வரிசைகளையும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஸோ அந்த செசிவியாரோட கால்வாயை கடந்து அந்த கிழக்கு பகுதியில் இருக்கு இல்லையா, அதோட பின்புறத்துல வந்து அந்த கால்வாயை கடந்து அந்த கிழக்கு பகுதியை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அதோட பின்புறத்துல செசிவியாரோட பின்புறத்துல வந்து ஸ்டாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. காரணம் என்னன்னா, அங்க இருக்கிறது பூராவே ரெசிடென்சியல் ஏரியா, அதாவது மக்கள் வாழும் பகுதி, சின்ன சின்ன வீடுகள் தான் இருக்கும். ஸோ அதை ஸ்ட்ராங் பண்றது ரொம்ப ஈஸி. அதை ஸ்ட்ராங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா செசிவியாரோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா சுத்தி வளைக்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா, ஸோ விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல இந்த செசிவியாருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே லைன் இருக்கு. அந்த ரயில்வே லைனுக்கு ரெண்டு சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மரவரிசைகள் இருக்கு. ஸோ அந்த இடத்துலயே ரஷ்யன் வீரர்கள் வந்து முன்னேற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இது பார்க்கும்போது திரும்ப திரும்ப அந்த கட்டங்கட்டி அடிக்கிறாங்க இல்லையா, அதே போல தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி என்டையர் ஃப்ரண்ட்லேயே வந்து முன்னேறிட்டே இருக்கும்போது ரிசர்வ்ஸை வைக்க முடியாது. ஸோ அந்த டைம்ல கெர்சன் பகுதியில் முன்னேற ஆரம்பிப்பாங்க. அப்படி முன்னேறும் போது மேலே சேர்னிகிவ் பகுதியில் உள்ள எட்டு குச்சிடுவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ அப்படி நடக்கும் பட்சத்தில் என்டையர் ஃப்ரண்ட் கொலாப்ஸ் ஆயிரும். இதுக்கு மேலே கீவை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க ரஷ்யன்ஸ் அப்படின்னா காப்பாத்துறதுக்கு அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதுல இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும், உக்ரைன் அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை வலுக்கட்டாயமா புடிச்சிட்டு வந்துருக்காங்க. அவங்க வந்து மோட்டிவேட் ஆகி நான் ராணுவத்துல சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறது போல வந்து சேர்ந்து சண்டை பிடிக்கக்கூடிய வீரர்கள் இல்ல. சார் எங்களை வந்து இந்த மாதிரி யூனிஃபார்ம் கொடுத்து போட வச்சுட்டாங்க, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படிங்கிறது போல ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரஷ்யன் கிட்ட போயிடுவாங்க. அதனால தான் அதிக அளவில் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட சரணடைகிறாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டது. இதுக்கு வந்து முட்டு கொடுக்கறதுக்காக ஜெலன்ஸ்கி அவர்களா இருக்கட்டும், உக்ரைன் தரப்புலையா இருக்கட்டும், சிவிலியன்ஸை பிடிச்சிட்டு போயிட்டு அவங்களாம் வீரர்கள் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. நாங்களே நீங்க சிவிலியன்ஸை தாங்க பிடிச்சி கொண்டு போய் வீரர்கள் யூனிஃபார்ம் போட்டு உள்ள உட்கார வச்சுக்கிறீங்க, அப்புறம் அவங்க தானே போய் சரணடைவாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஸோ இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஃப்ரண்ட் லைன் ரொம்ப வீக்காக இருக்கு உக்ரைனுக்கு. அது உக்ரைனோட புடானோ அவர்களே ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் புடானோ அவர்களுக்கும் சிரிஸ்கி அவர்களுக்குமே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா புடானோ அவர்கள் இந்த ஒச்சான்ஸ்க் பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து தலைமை தாங்கிட்டு இருக்காரு. அது அவரோட பகுதி தான். இப்போ கர்கிவுக்கு வந்திருந்தாங்க. சிரிஸ்கி அவர்களும் சரி புடானோ அவர்களும் சரி அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் கூப்பிட்டு பேசி மோட்டிவேட் பண்ணி பார்த்துருக்காங்க. சிரிஸ்கி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய லிப்ஸியை பாதுகாக்கணும் அப்படிங்கிற பொறுப்பெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இரு நபர்களும் உக்ரைனோட இரு கண்களும் இரு முனையில வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது புது ஃப்ராண்ட் அப்படின்னா அந்த இடத்துக்கு எந்த கண்ணு போகும், எந்த வாழு போகும், எந்த தலை போகும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய விஷயம். இப்படி இருக்கும்போது பெருமளவில் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இதனால அமெரிக்காவோட ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் திடீர்னு ஒரு விசிட்டுங்க, நாங்கள் உக்ரைனுக்கு வரோம், அன்அஃபிஷியல் விசிட் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு வந்திருந்தாரு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலகிராம் சேனலில் அதை ஷேர் பண்ணும்போது ட்விட்டர்லேயே கீழே எல்லாம் கமெண்ட் வந்துருந்து, எங்க நேற்றுக்கு நைட்டே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அப்புறம் என்னங்க அன்அஃபிஷியல் விசிட்டுங்கிறீங்க அப்படிங்கிறதோட கேட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயம் தான், சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. ஸோ அப்படி போகும்போது என்ன எதுக்காக அவர் இப்போ திடீர்னு போயிருக்கிறாருன்னா பேனிக், அந்த பேனிக் வந்து தீர்க்கணும். அப்போ ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் அங்கே போய் அமெரிக்கா சார்பாக ஒரு நபர் அங்கே போய் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக அவர் அங்கே போயிருக்கிறார். அங்கே நின்று ஸ்பீச் கொடுத்துக்கிறாரு. இதனால உக்ரைனில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷ்டம்தான். இந்த ஒச்சான்ஸ்க் பகுதி இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் த இதுவும் செசிவியா இருக்கிறது தான், ஒரு பார்ட் ஆஃப் த
சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கெனால் ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு மேல் புறத்துல இருக்கு. அதாவது வடக்கு பகுதியில இருக்கு. ஒச்சான்ஸோட வடக்கு பகுதியில. அது முழுவதும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ரிவருக்கு கீழ இருக்கக்கூடிய ஒச்சான்ஸ்க் பகுதி தான் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அதுவும் கூடிய சீக்கிரத்துல அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. 2வது இப்ப இரு முனையில ஒருத்தங்க வந்து ஒச்சான்ஸ்க்கு வந்து பிடிக்கிறதுக்காக தனியா ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் லிப்ஸியை நோக்கி பிடிக்கிறதுக்காக தனியா முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்களா? சோ நம்ம நேத்திக்கு ஒரு பதிவுல பார்த்திருப்போம். இந்த கர்கிவ் பகுதியில் இருக்கக்கூடிய ஜெலனியை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. ஃபாக் ஆஃப் வாரா தான் இருக்கு. டீப் ஸ்டேட் மேப்ல அதை பிடிச்சிட்டு தான் நேத்திக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல அது உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குன்றாங்க. ஆனா ப்ரோ ரஷ்யன்ஸ்லாம் இல்ல அதெல்லாம் எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிரே ஜோனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டீப் ஸ்டேட் மேப் உக்ரைன் தரப்புல ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க. அந்த கிரே ஜோன்ல எல்லாம் ரஷ்ய வீரர்கள் ஆல்ரெடி என்டர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது போல அதுக்கான வீடியோ பதிவுலாம் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறதுனால என்னப்பா பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த லிப்சி பகுதியை நோக்கி என்டர் ஆகக்கூடிய ரஷ்ய வீரர்களையும் ஒச்சான்ஸ்க் பகுதியை நோக்கி என்டர் ஆகக்கூடிய வீரர்களையும் இணைக்கிற ஒரு பாலமா இந்த ஜெலனி இருக்க போது ஜெலனி, நெஸ்கிச்சூன், டெர்னோவா இந்த பகுதி எல்லாமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கும் பட்சத்துல முழுமையா ரஷ்யா ஒரு பிரிட்ஜ் மாதிரி இணைச்சிருவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. சரி, அப்படி முன்னேறதுனால என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இந்த மேப்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். ஜெலனி, நெஸ்கிச்சூன், டெர்னோவா, வெசலி இந்த பகுதியெல்லாம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கீழே நேலா வந்து பாத்தீங்கன்னா ஷெட்டக்கோ, ஃபெடரக்கோவா அப்படின்றது போல 2 செட்டில்மெண்ட் இருக்கு. சோ அது வரைக்கும் முன்னாடி முன்னேறி போவாங்க ரஷ்ய வீரர்கள் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. இப்படி முன்னேறி போகும்போது அந்த மேப்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். என்டையரா அந்த கர்கிவ் பகுதியோட கிழக்கு பகுதி முழுவதும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருவாங்க. அந்த செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியா எடுத்துருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல போர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் பெருசா இல்ல. அது மட்டும் இல்லாம மைன் ஃபீல்ட்ஸ், டிராகன் டீத்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ரஷ்ய வீரர்கள் வச்சிருந்தாங்க. அதனால ரோபோட்டைனில குடைய முடியல. டாக்மேக் வரைக்கும் போர்டு நினைச்சாங்க. ஒன்னும் பண்ண முடியல. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ரஷ்ய வீரர்கள் முன்னேறதுனால தடுக்கிறதுக்கு ஆல்ரெடி எந்த ஒரு போர்டிபிகேஷனும் இல்ல. இப்ப அஃபென்சிவ் ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கும் போதெல்லாம் எதுவும் பண்ணிட்டு இருக்க முடியாது. புதுசாலாம் பண்ண முடியாது. மேபி ஸ்லோ பண்ண வைக்கலாம். இன்னொன்னு டிஸ்டன்ஸ் மைனிங்கை யூஸ் பண்ணி கொஞ்சம் தாமதப்படுத்த முடியுமே தவிர இதுக்கு மேலாம் ரஷ்ய வீரர்களை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ கர்கிவ் பகுதியோட கிழக்கு பகுதி முழுவதும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு, அதாவது நீங்க மேப்பை திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கர்கிவோட ஒரு சைட் ஆஃப் த பார்க்ல இருக்கக்கூடிய எல்லா செட்டில்மெண்ட்டும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது நேராக குப்பியான்ஸ்க் வரைக்கும் முன்னேறி ஃபுல்லா கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த குப்பியான்ஸ்கா இருக்கட்டும், இந்த கர்கிவா இருக்கட்டும், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா விழுந்துடும். கூட அந்த சுமி பகுதியும் ஆட்டோமேட்டிக்கா முன்னேற ஆரம்பிச்சு பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கர்கிவோட எப்படி சொல்றது மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல ஃபுல்லா எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்யா உக்ரைனோட என்டையர் ஃப்ரண்ட் லைனையும் கொலாப்ஸ் பண்ணி கீவை பிடிக்கணும் அப்படிங்கிற திட்டத்துல ஷார்ப்பா இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இது எந்த அளவுக்கு நடக்க போகுது, எந்த இடத்துல உக்ரைனால தடுத்து நிறுத்த முடியுது, இல்ல ரஷ்யா கீவை பிடிப்பாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.